ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி மேக்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 10th மேக்ஸில் ஃபஸ்ட் சாப்டர் எக்ஸசைஸ் 1.1ல் 4th சம். கொஸ்டின் வாசிச்சுக்கலாம். இஃப் ஏ ஈக்குவல் டு 5,6, பி ஈக்குவல் டு 4, 5, 6, சி ஈக்குவல் டு 5, 6, 7 ஸோ தட் ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. இதை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டும் ஈக்குவலான்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம கொடுத்ததை கிவன் எழுதிக்கலாம். சரி, எழுதிக்கலாம். ஏ ஈக்குவல் டு 5,6, பி ஈக்குவல் 4,5,6, சி ஈக்குவல் 5, 6, 7 கொடுத்ததை எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த பக்கம் உள்ளதை செய்வோம். ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏனா என்னது? ஏயை 2 வாட்டி நம்ம எழுதிக்கலாம். ஏ கிராஸ் ஏ, ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏ எழுதிக்கலாம். 5 கூட சேர்த்து எழுதுங்க. 5,5, 5,6, 6,5, 6,6. ஏ கிராஸ் ஏ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இது இக்குவேஷன் நம்பர் 1 போட்டுக்கலாம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? பி கிராஸ் பி. இந்த பக்கம் உள்ளதை எழுதிக்கலாம். பி கிராஸ் பி. பி கிராஸ் பினா பியை 2 வாட்டி எழுதிக்கலாம். 4,5,6 போட்டுட்டு 4,5,6 2 வாட்டி கிராஸ் பண்ணி எழுதிக்கலாம். இனி 4 கூட சேர்த்து எழுதலாம். 4,4, 4,5, 4,6 அடுத்து 5, 5,4, 5,5, 5,6, 6,4, 6,5, 6,6 சேர்த்து எழுதிக்கலாம். அப்போ பி கிராஸ் பி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? சி கிராஸ் சி. சி கிராஸ் சி எழுதிடுவோமா? சி கிராஸ் சி. சிக்கு வேல்யூ என்ன எழுதிக்கலாம். சி கிராஸ் சி ஈக்குவல் டு 5,6,7, 5, 6,7. சரி, எழுதிக்கலாம். 5,5, 5,6, 5,7, 6,5, 6,6, 6,7, 7,5, 7,6, 7,7. ஓகே, சி கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில்? ஏ கிராஸ் பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. பி கிராஸ் பிலையும் சி கிராஸ் சிலையும் காமனாக இருக்கதை எழுதிக்கலாம். காமனாக என்ன இருக்குது? 4,4 இங்கே இருக்குது. இங்கே இருக்கா? இங்கே இல்லை. 4,5 இங்கே இல்லை. 4,6 இங்கே இல்லை. 5,4 இருக்குது. இங்கே 5,4 இல்லை. 5,5 இருக்குது. இங்கேயும் என்ன இருக்குது? ஸோ நம்ம எழுதிக்கலாம் 5,5. அடுத்து 5,6 இங்கே இருக்குது. இங்கேயும் 5,6 இருக்குது. ஸோ 5,6 எழுதிக்கலாம். 6,4 இங்கே இருக்குது. இங்கே 6,4 இல்லை. ஸோ எழுதிக்க வேண்டாம். 6,5 இங்கே இருக்குது. இங்கேயும் 6,5 இருக்குது. ஸோ 6,5 எழுதிக்கலாம். 6,6 இங்கே இருக்குது. இங்கே 6,6 இங்கே இருக்குது. ஸோ நம்ம எழுதியாச்சு. இதுதான் இக்குவேஷன் நம்பர் 2. இனி இக்குவேஷன் 1, 2 ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். சரியா? 5,5, 5,5, 5,6, 5,6, 6,5, 6,5, 6,6, 6,6. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. எழுதிக்கலாம். ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் பி கிராஸ் பி
intersection C cross C. Hence, prove. அவ்வளோதான், சம் முடிஞ்சது. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.